தொடர்ந்து இந்த பிலிப்பி நிருபத்தில் இந்த மக்களுக்கான ஒரு பாரத்தை கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறார். ஆಮೇಲೆ பவுல் ஒரு பெரிய கல்விமான், ஒரு பெரிய மேதாவி. அவர் இந்த உலகத்தில் யூத ஒரு மத தலைவனாக அநேகரால் போற்றப்பட, மதிக்கப்பட, கனப்படுத்தப்பட எல்லா உரிமையையும் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அவர். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவரை அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டுட்டார். சொல்கிறாரு, எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டேன், நஷ்டமாக எண்ணுகிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானது அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் பின்தொடர்கிறேன் என்று எழுதக்கூடிய ஒரு மன மாற்றத்துக்குள்ளாக அவர் வந்துட்டாருங்க. இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். இந்த மக்களுக்காக அவருடைய உருக்கமான இருதயத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு மெய்யான ஊழியக்காரன் எப்பொழுதுமே ஆத்துமாக்களை குறித்த ஒரு மன உருக்கம் கொண்டவனாகவே வாழுகிறவனாகத்தான் இருப்பான். நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரோடு ஒப்புரவான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வாழ வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம் அவனுக்குள் எப்பொழுதுமே இருக்கும். பவுல் இந்த இடத்துல இந்த காலையில் நம்ம பார்த்தோம், இந்த சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக நீங்கள் போராடி வாழுங்கள் என்று சொன்னார். இந்த விசுவாசத்துக்காக நீங்கள் நிச்சயமாக போராட வேண்டும் என்பது உண்மைதான். ஆனாலும் கூட நீங்கள் அதை விட்டுவிடாதீர்கள் என்று அந்த மக்களை பார்த்து அவர் உண்மையான மன உருக்கத்தோடு எழுதுகிறார். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, எவ்விதத்திலும், அதாவது எல்லா விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அதாவது அவர் சொன்னார், இந்த விசுவாசத்துக்காக வாழுங்கள், போராடி வாழுங்கள். இப்போ சொல்கிறாரு, இந்த சுவிசேஷத்துக்கு நீங்கள் தகுதியானவர்களாக, பாத்திரமானவர்களாக வாழுங்கள். சமீபத்தில் நமக்கு தெரியும், இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு வாலிப பெண், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர்கள் அந்த ஒரு ஸ்தானத்தில் வைத்த பொழுது அந்த ஒரு பதவிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் பல விதங்களில் வேறு விதமாக நடந்த காரியத்தை ஒருவேளை நீங்கள் எத்தனை பேர் இதை படிச்சிருப்பீங்களே தெரியாது. அந்த ஒரு ஐஏஎஸ்னால் சொன்னால் ஒரு உயர்ந்த படிப்பு, உயர்ந்த பதவியை வகிக்கும்படியாக தகுதி பெற்ற மக்கள். அந்த மக்கள் அவங்க வாழ்க்கையில் வாழ வேண்டிய ஒரு தகுதி உண்டு, வாழ வேண்டிய ஒரு அதற்காரிய ஒரு நிலைப்பாடு உண்டு. இப்படித்தான் வாழணும். ஒரு கலெக்டர் போய் தவறான விதத்தில் நடப்பாரானால் நிச்சயமாக அது தவறு தான். அப்பொழுது அரசாங்கமே இந்த அம்மாவனுடைய காரியங்களெல்லாம் பார்த்துட்டு இது என்னென்னு புரியலன்ட்டு அந்த அம்மாவை அப்பொழுது அங்கே விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அம்மாவுடைய தாய் எல்லாம் நல்லா படித்தவங்க தான்.
பெரிய பணக்காரங்க, லட்சக்கணக்கான சொத்து இருக்குது, லட்சக்கணக்கான வருமானம். அந்த அம்மா திடீர்னு விவசாயிகள்கிட்ட போய் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அந்த அம்மா இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஒரு நல்ல படித்தவர் தான், அவர் வெளியே இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடக்கணும்பா அப்படின்னு இங்கே சொல்கிறார். இப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் நற்செய்தி இல்லைங்க, நற்செய்தி, குட் நியூஸ். என்ன நற்செய்தி இது? ஏன் இது நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது பாவம் என்கிற தன்மையினால் ஆட்கொள்ளப்பட்டவனாக அவன் இந்த உலகத்தில் பல விதங்களில் அவனுடைய அந்த ஜென்ம சுபாவங்கள், நடக்கிற காரியங்கள், நடத்தைகள், அவனுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், அவனுடைய செயல்கள் எல்லாமே அந்த ஒரு பழைய மனிதனுக்குரிய ஒரு நிலையில் அவன் வாழுகிறவனாய் காணப்படுவான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் உலகத்து மனிதர்களுக்கு ஒத்த நிலையில் வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை அவன் முக்கியமாக வெளிப்படுத்துவான். ஆனால் நற்செய்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுக்கிறது, மிகப்பெரிய ஒரு மீட்பை கொடுக்கிறது, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது, மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கிறது, மிகப்பெரிய ஒரு அழைப்பாக இது இருக்கிறது. இந்த நற்செய்தி என்பது என்னன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பல விதமான காரியங்களினால் அவன் அலசடிபடுகிறான், அல்லல்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் பாவம் என்கிற தன்மை ஆட்கொள்கிறதுனால அவன் அந்த பாவ தன்மையின் நிமித்தமாகவே பல நேரங்களில் அவன் சொற்களினால், செயல்களினால் ஒரு தகுதியான ஆவிக்குரிய மனிதனாக வாழுவதில் அவன் தவறிவிடுகிறான். ஒரு விதத்தில் சொல்லப்போனால், அநேக வேளைகளில் நாம் பேச்சுக்களில், நம்முடைய வார்த்தைகளில் எப்படி நடக்கிறோம், இது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வார்த்தைகளுக்கும் ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய வார்த்தைகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்பவன், உதாரணமாக ஒரு மனிதனில் ஒரு குறைபாடு இருந்தாலும் கூட அதை அவன் சகிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருப்பனாக இருப்பான். ரட்சிக்கப்படாத அவன் தன்னை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டான். அந்த காரியத்தில் அவன் உடனடியாக வெகுண்டு எழுவான். இப்போ உதாரணமாக சில காரியங்களை, சில வீடுகளில் சம்பாஷணைகளை பார்க்கலாம். அவங்க பேச்சு ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு நெகட்டிவ் தான் ஆரம்பிப்பாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. இப்போ சில வார்த்தைகள், சில சூழ்நிலைகளை, எனக்கு தெரியும் நீங்கள் இதை செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியுது நீங்கள் செய்ய மாட்டீங்க, நான் எவ்வளோ தான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களே. அதாவது ஒரு குற்றத்தை வெளிப்படுத்தும்படியாக எதிர்மறையான விதத்தில் தான் பேசுவாங்க. இது நான் சொல்கிறது ஒரு உதாரணம். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் நினைப்பான்னா, ஒரு பொறுமையாக நிதானத்தோடு அவன் பேசுவான். இப்படி செஞ்சுருந்தா பரவாயில்லன்னு கூட சொல்லுவான். அல்லது சில சமயங்களில் அவன் சகிக்கக்கூடிய தன்மை உள்ளவனாக இருப்பான். முக்கியமாக வயசாகிட்டா ரொம்ப கஷ்டங்க.
ஒருவேளை இன்றைக்கி உங்களுக்கு மிடில் ஏஜ்டாக இருக்கலாம். வயசாகிட்டால் அவங்க மனைவியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், உன் கணவனை சமாளிக்கிறது கஷ்டம். ஏன்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி நிறைய காரியங்கள் வெளிவரும். அப்போ 2 பேரும் சண்டை போடுறதே பெரிய வேலையாக இருக்கும். அதாவது எதிர்மறையான விதத்தில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய, அதை கொஞ்சம் பொறுத்து தான் போகலாமே. எனக்கு தெரியும் நீ இதை செய்யவே மாட்ட, எனக்கு தெரியும் இந்த செய்யாதன்னு சொன்ன இதே என்ன செய்யறையே. அம்மையாலே இது மனிதனுடைய சுபாவத்தின் வெளிப்பாடு. அப்போ ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, ஒரு மனைவியோ கணவனோ அப்படி பேசினா திரும்ப நம்ம பேசி வம்பிழுக்க கூடாது. இதனால் பிரயோஜனம் இல்லைன்னு ஒன்று அமைதியாக போயிடுவான், இல்லைன்னா ஞானமாய் பேசுவான். இந்த 2மே இல்லாமல் போனால் அங்கே அடிதடி வராத, நான் வாய் சண்டை நல்லா வெளுத்து கட்டும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தான் போகிறோம். அதுமாதிரி இது ஜென்ம சுபாவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, ஜென்ம சுபாவத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் நீ உண்மையாலுமே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஒரு சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நடக்கிறதுன்னா என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் பாவியாக என்னை ஆண்டவர் ரட்சித்தார். பவுல் சொல்கிறாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அவர்களில் நான் பிரதான பாவி. அதாவது மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக தன்னை குறித்த ஒரு குறைந்த மதிப்பீடு அவர்களுக்குள்ளாக இருக்கும். பவுல் சொல்றார், அவர்கள் பிரதான பாவி நான். அவையில் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று என்னென்னா, நிறைய சர்ச்சஸில் கூட பார்க்கலாம், ஒருவர் பார்த்து ஐ ஆம் பெட்டர் தேன் யூ, உன்னை விட நான் பரவாயில்ல, உன்னை விட ஒருபடி நான் மேலே தான் ஆவிக்குரிய நிலையில். அதாவது அவருடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் எவ்விதமான ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும் என்று சொன்னால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அது சுவிசேஷத்தினுடைய முக்கியமான செய்தி. அவளில் பிரதான பாவி நான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னையும் கூட நீ சந்தித்தீரே, என்னையும் கூட ரட்சித்தீரே, என்னையும் கூட மாற்றினீரே. ஒரு காலத்தில் நான் அப்படி தான் இருந்தேன், ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்தேன். ஆனால் இப்போது நான் அப்படி வாழப்போவதில்லை, அப்படியே நான் வாழப்போவதில்லை. ஒருவேளை என் மனைவியோ என் கணவனோ தவறாக பேசினா கூட அதோடு நான் பேசி நான் என் சாட்சியை இழந்து போக விரும்பலை. நான் ஒரு ஆண்டுடைய பிள்ளை என்பதனுடைய அளவை வெட்டி கீழே வர நான் விரும்பலை. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவிக்கு எதிராய் போராடி ஜெயிக்கிறது முக்கியம்தான், என்னுடைய கணவனுக்கு எதிராய் போராடி ஜெயிக்கிறது முக்கியம்தான். ஆனால் அந்த ஆண்டவருக்கு பிரியமான வாழ்கிறது இதை விட முக்கியமாச்சே. ஆகவே நான் அதற்குரிய ஞானத்தோடு நான் வாழுவேன். ஒருவேளை 2 பேர் நீங்கள் சண்டை போட்டிருந்தா யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையே, ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. ஓஹோ பரவாயில்ல, சண்டை மும்முரமாக போயிட்டுருக்குது, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணால் பரவாயில்ல. அதுமாதிரி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களின் நிலைப்பாடு, இது சிரிக்க வேண்ட அழுகிறதான்னு தெரியல. ஆனால் இது கிறிஸ்தவ குடும்பமா? அதில் உன்னுடைய பங்களிப்பு என்ன? உன்னுடைய மனைவியோ கணவனோ ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள்கிறாயா?
உன்னுடைய குடும்பத்தில் நீ ஒருவன் மாத்திரம் ஒருவள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருப்பாயானா அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக நீ வாழுகிறாயா? அதான் பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்துக்கு நீ பாத்திரமாய் வாழு என்று சொன்னால் ஆண்டவருடைய வல்லமை உன்னை மாற்றி இருக்கலையா? அவனுடைய அந்த கிருபை உன்னுடைய சுபாவத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு வரலையா? அந்த பழைய மனுஷனை விட்டு ஆண்டவர் உன்னை மாற்றலையா? ஒரு புதிய மனுஷனாக நீ வாழ்கிறது இல்லையா? புதிய நோக்கங்கள் எல்லாம் புதிதாயினன்னு சொல்லப்படுகிறதே, அதெல்லாம் எங்கே போச்சு? அதனாலே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நான் நடக்க வேண்டுமானால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீ தாழ்த்த வேண்டியது அவசியமாக இருக்கும். யூ மஸ்ட் ஹம்பிள். உலகத்து மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பார் நான் அதை சாதித்தேன், இதை சாதித்தேன், அதை பண்ணியிருக்கிறேன், இதை பண்ணியிருக்கிறேன். அப்போ நீ ஒரு தாழ்த்த வேண்டிய ஒரு காரியம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னோடு படித்த அநேகர், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எவ்வளோ பெரிய மெடிக்கல் டைரக்டர்ஸ், பிரின்சிபல்ஸ், டீன்ஸ், எத்தனையோ பேர், ப்ரொஃபஸர்ஸ், எப்படியோ எத்தனையோ பேர், சிலர் இருக்கிறாங்க, சிலர் மரிச்சிட்டாங்க. அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு பெரிய நர்சிங் ஹோம், பெரிய அது இது எல்லாம் பில்டப் பண்ணி, அப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த வாய்ப்புகளை எல்லாம் செய்யாமல் ஊழியம் என்ற ஒரே ஒரு காரியத்துக்காக இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கை முறையையே நீ எல்லாத்தையும் சந்தர்ப்பத்தையெல்லாம் நீ இழந்து நிற்கிறாய் என்று சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நீ தாழ்த்தப்படுவாய், நிச்சயமாக தாழ்த்தப்படுவாய். சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடக்கணுன்னா நீ தாழ்த்தப்படுவாய். உலக மக்கள் ஜெயிக்கிறத போல இருக்கும், உன்னுடைய மனைவி ஜெயிக்கிறத போல இருக்கும், உன் கணவன் ஜெயிக்கிறத போல இருக்கும். நல்ல வேளை இவர் அடங்கிட்டார், இவ அடங்கிட்டா. அதனாலே இந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரமாய் நடப்பதில் 2 காரியம் இருக்குது. ஒன்று, தகுதியாய் நடப்பது. இந்த சிலுவையின் மரணத்தில் ஆண்டவர் மரித்தார்ல, அவருடைய மரணத்தினுடைய விளைவு என்ன? ஒரு பாவியின் வாழ்க்கையில் அவருடைய மரணத்தின் விளைவு என்னன்னா, அவன் ஆக்கினைக்குட்படுத்தப்பட வேண்டிய, நரகத்துக்கு ஆக்கினைக்குட்படுத்தப்படவன், பாவத்தினுடைய அகோர பிடியினால் இந்த உலகத்தில் அவன் சிக்குண்டு அல்லல் படுகிற ஒரு வாழ்க்கை தான். என்னதான் அவன் வாழ்க்கையில் உலகத்தில் சாதித்திருந்தாலும் சம்பாதித்திருந்தாலும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதியற்ற ஒரு சூழல், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க ஒரு சமாதானத்தோடு காணப்படுகிற காரியம் இருக்காது. சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எடுபடாத சமாதானத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அந்த 3.5 வருடங்கள் மட்டுமல்ல, 33 வருடங்கள் வாழ்ந்த பொழுது அவர் எல்லா விதத்திலுமே தாழ்த்தப்பட்டார். அவர் ஒரு எளிய மனிதனாக அவமானத்துக்குட்படுத்தப்பட்டார், நிந்தைக்குட்படுத்தப்பட்டார். அவருடைய சகோதரர்கள் சொன்னாங்க, நீர் போய் அங்கே பண்டிகையில் உம்மை வெளிப்படுத்த முடிய அற்புதங்களை காட்டும். சொன்னார், இன்னும் என் வேலை வரவில்லை. அநேக சமயங்களில் அவர் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டார். வேதம் சொல்லுது, அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு நிறைந்தவரும் துக்கம் அனுபவித்தருமாய் இருந்தார். நீ இந்த உலகத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர்கள். என்ன ஞானம்? உலக ஞானம். பவுல் இந்த 11 அதிகாரத்தில் அருமையாய் பல காரியங்களை எழுதிட்டு அந்த 12வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த சுவிசேஷம் இந்த 11 அதிகாரத்தில் பவுலினால் பல விதங்களில் அதனுடைய தாக்கம், அதனுடைய விளைவு, அதனுடைய மாற்றம்
அதனுடைய வல்லமை, அதனுடைய கிருபை எல்லாத்தையும் 11 அதிகாரங்களை எழுதிட்டு பவுல் இந்த இடத்துல இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார். 12வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இப்படி ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னா 12:1 வசனது, அப்படி இருக்க சகோதரரே, அதாவது இவ்வளோ சுவிசேஷத்தையெல்லாம் சொல்லிட்டு இதன் நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ வேண்டிய முறையை குறித்து நான் பேசுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் ஐ பிசீச் யூங்கிறார். அது ஆண்டவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ இரக்கத்தை காண்பித்திருக்கிறார், தயவை காண்பித்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள், அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க சரியான காரியம். அதுமாதிரி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கும் ஏற்ற மாதிரி வாழ தெரிஞ்சிருக்காங்க, ஆவிக்குரிய விதங்களிலும் வாழ அவங்க கற்றிருக்கிறாங்க. ஆனால் அது உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. அவங்க உலகத்தின் மக்கள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. அவங்களுடைய காரியத்தில் பவுல் சொல்கிற அந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நடங்கப்பா, அதுக்கு தகுதியாக நடங்க அப்படின்னு சொல்கிற இந்த காரியத்தில் அடுத்த வசனத்தை அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அதாவது நான் உலகத்துக்கும் 4 பேர் என்னை மதிக்கிறவனாக நான் வச்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை உலகத்தின் மக்கள் என்ன நினைப்பாங்க, எனக்கு அது இல்லைன்னா இது இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க. ஆகவே உலகத்துக்கு நான் ஒரு ஒத்த வேஷத்தையும் தரிச்சுக்குவேன். உலக மனிதனைப் போல 6 நாளும் ஒரு உலக மனுஷனைப் போல வாழ்ந்து கொள்ளுவேன். 7வது நாள் சபைக்கு வரும் பொழுது கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொள்ளுவேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் சொல்ல, இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நடங்கப்பா, இதுக்கு ஏற்றபடியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை முறை இந்த காலையில் நம்ம பார்த்தோம். விசுவாசத்துக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. விசுவாசன்னா ஆண்டவர் இந்த 2 குருடலை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் அது இந்த வல்லமை இருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்குறேன். அவங்க குருடர்களாக இருக்காங்க, விசுவாசிக்கிறேன். அது இட்ஸ் எ டெம்பரரி ஃபெய்த், அது எல்லாத்துக்குமே இருக்குது. பேசு ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் அந்த விசுவாசத்தை கொடுத்துருக்கார். பைபிள் நிறைய இடத்துல பார்க்குறோம், சுகப்படுத்துகிறார், பல காரியங்களை பார்க்குறோம். ஆனால் விசுவாச வாழ்க்கை என்பது எ லைஃப் ஆஃப் ஃபெய்த். உன் வாழ்க்கையில் எது எடுத்து வைத்தாலும் நீ விசுவாசத்தின் அடிப்படையில் நடப்ப. இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? இன்னும் நான் கேட்குறேன், ஐயோ இப்படி நடக்கிறேன்னே, ஆண்டவரை துக்கப்படுத்துமா? அவர் இருக்காரா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? அப்படின்னு என்னை பார்த்துட்டு தான் இருக்காரா? நான் பேசுகிறது அவருக்கு துக்கப்படுத்துமா? நான் செய்கிறது அவருக்கு துக்கப்படுத்துமா? இல்லை அவருக்கு சந்தோஷப்படுத்துமா? இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமாயின்னா ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீ நடக்கணும்ப்பா. நீ எங்கே இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, you must exhibit your faith. இந்த விசுவாசத்தை நீ வெளிப்படுத்தணும். நீ வித்தியாசமான ஒரு நபர் என்பதை வெளிப்படுத்தணும்.
நீ ஆண்டுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்தணும். நீ உன்னுடைய அழைப்பு வேறுங்கிறத வெளிப்படுத்தணும். உனக்கு ஒரு இலக்கு இருக்குங்கிறத நீ வெளிப்படுத்தணும். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். வாட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல் இன் த வேர்ல்ட்? இந்த உலகத்தில் உன்னுடைய முடிவான இலக்கு எது? வாட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல் இன் த வேர்ல்ட்? இது நீ சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நடக்கிறையா இல்லையாங்கிறத வெளிப்படுத்து. அதனால இதுவரைக்கும் உலகத்துக்காக வாழ்ந்த இனி இயேசுவுக்காக வாழுவான் தான். த கான்ட்ராஸ்ட் என்னன்னு சொன்னால், ஐ லிவ் ஃபார் த வேர்ல்ட் அன்டில் தட் டைம், பட் நவ் ஐ வில் லிவ் ஃபார் காட். ஆண்டவருக்காக நான் வாழுவேன். ஆಮೇಲೆ ஒரு பக்கம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிகுந்தது, கிருபை மிகுந்தது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உத்தரவாதம் உள்ளவன், உனக்கு பொறுப்பு உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏனோ தானான்ற வாழ்வாயானால் அது உன்னுடைய உத்தரவாதத்தை உணராமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது தான் அர்த்தம். வாட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல்? உன்னுடைய இலக்கு என்ன? அந்த இலக்கை நோக்கி நீ போயிட்டுருக்கிறையான்னு கேட்குறேன். பவுல் சொல்கிறாரு, இதே பிலிப்பரில் தான் எழுதுகிறார், ஒரு கிறிஸ்தவன் என்பவன் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நடக்கிறான்னா, he has got an ultimate goal. நான் இந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன், அதற்காக என்னுடைய வாழ்க்கையில் வாழுகிறேன். அதை என்னுடைய வாழ்க்கையில் பின்தொடராதபடிக்கு பலவிதமான போராட்டங்கள், எதிர்ப்புகள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் மேற்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மையாலுமே உன்னை குறித்து சொல்ல முடியுமா? சில சமயங்களில் சுவிசேஷம் ரொம்ப கஷ்டமானது தாங்க. ஏன்னு கேட்டால், கூட்ட கலைக்கிறதுங்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சர்ச்சு நிறையா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பாவத்தை பற்றி பிரசங்கிக்கிறதெல்லாம் அதிகமாக இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறாங்க. நீ ஆண்டவரை பின்பற்றினா உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல ப்ரமோஷன் கொடுப்பார், நல்ல உலகத்தின் பல ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உன் பிள்ளைகளெல்லாம் நல்லா செழிப்பாக இருப்பாங்க, படிப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதே தான் அவருடைய வாழ்க்கையில். அவருடைய ஆத்துமாவை அங்கே டச் பண்ணுறதில்ல, சரீர பிரகாரமான உணர்வுகளை தான் அவங்க கொடுப்பாங்க. உருக்கமாய் பேசுவார்கள், கேட்கும் பொழுதே சாட்சி, இப்படி நான் இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஆமாலே, இந்த வேதம் இதெல்லாம் சொல்லுதா? வேதம் இதை மட்டும் சொல். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனுடைய வேதம் அவனுடைய ஆத்துமாவை குறித்து தான் பேசுது. அவருடைய ஆத்துமாவை குறித்து பேசும் பொழுது ஒரு மாற்றப்படாத ஒரு மனுஷனுக்கு அது ஏற்ற சத்தியமாக இருக்காது. ஆண்டவருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீ ஒப்பு கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, பி நாட் கன்ஃபார்ம் டு த வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம உலக சொந்தக்காரங்க வந்தால் என்ன பண்ணுறோம்? உலகத்து மனுஷனை போல் வாழ்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், அதை காட்டுறோம், இதை பண்ணுறோம். நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத வெளிப்படுத்த விரும்புகிறோமா? ஆக சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நடக்கணும்னு சொன்னால், என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு பாத்திரமாய் நடப்பது, என்னை மீட்ட ஆண்டவருக்கு சாட்சி பகருவது, அவருடைய அழைப்பை பின்தொடர்வது. வாட் இஸ் மை அல்டிமேட் கோல்? இந்த உலகத்தில் எனக்கு என்ன குறிக்கோள் இருக்கா? இல்லை நான் எப்படியும் மோட்சம் போயிடுவேன்ற ஒரு எண்ணத்தோடு, அதுமாதிரி நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், எப்படியும் மோட்சம் போகிறான்றவங்க போகவே மாட்டாங்க. ஏன் சரிங்களா? வேதம் அப்படி சொல்லலையே. நீ எப்படியும் மோட்சம் போகிற காரியத்தை நீ நம்பினா நீ போக முடியாதுன்னு இந்த வேதம் சொல்லுது. நீ உனக்கு ஒரு இலக்கு இருக்கணும்னு வேதம் சொல்லுது. நீ எங்கே போயிட்டுருக்கன்றதை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணும் வேதம் சொல்லுது. எதை நோக்கி ஓடிட்டுருக்கன்னு உன்னை
ஜாக்கிரதையான வேதம் சொல்லுது. இன்னைக்கு காலையில் பார்த்தோம், உடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இரு. ஆனால் நம்ம நிறைய பேரில் என்ன தெரியுமா இருக்குது, நான் ரொம்ப மோசம் இல்லை, நான் எப்போது கிறிஸ்தவன் ஆகிட்டேன், இப்போ எனக்குள்ளே நிறைய பல மாற்றங்கள்லாம் வந்துருச்சு, நான் இப்போல்லாம் கோயில், இந்த இந்து கோயில் போகிறதில்ல, அல்லது நான் இப்படியெல்லாம் செய்கிறதில்ல, நான் பாருங்கள் இதெல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் செஞ்சேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுவும் ஒரு தவறான போதனை தான். என்னென்னா, எடுத்த உடனே இது யாரையும் குற்றம் சாட்டும்படியாக அல்ல. ஏன்னா நான் 17 வருஷமாக அப்படி தான் வாழ்ந்துட்டேன். எடுத்த உடனே எனக்கு அந்த பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், நீ என்னென்னு தப்பு பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு லிஸ்ட்டை போட்டார், அதெல்லாம் போய் சரிப்படுத்து. அப்போ நான் சில காரியங்களெல்லாம் உடனே எழுதினேன், எங்கள் அப்பாவுக்கு எழுதினேன், நான் உங்களை ஏமாற்றிட்டேன், இது இப்படி பல காரியங்கள் செஞ்சிட்டேன், திருடின பொருளை திருப்பி கொடுது. ஆனால் வேதம் சுவிசேஷங்கிறது அது அல்ல. அப்போ சுவிசேஷன்னா என்ன? இப்போ என்ன பண்ணேன், நான் நிறைய காரியங்களை செஞ்சப்போ ஒரு தடவை பாஸ்டர் கேட்பார், ஆண்டவனோட பேசினாரா? ஆண்டவர் பேசலை பிரதர். இப்போ ரொம்ப நாள் ஆன பின்னால் எனக்கே சலிச்சு போச்சு, இவர்கிட்ட எவ்வளோ நாளில் தான் இப்படி சொல்கிறதுன்ட்டு. ஒரு நாள் நான் மத்தியானம் தீர்மானம் பண்ணிட்டேன், இன்றைக்கி எப்படியாவது ஒரு வசனத்தை பிடிச்சிடணுன்ட்டு. மார்க் 7வது அதிகாரத்தில் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு பல முறை முயற்சி செய்து அந்த வசனத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப மிடுக்காக போனேன். சாயந்தரம் அவர் பாஸ்டர் ஜான்சன், தம்பி ஆண்டவர் பேசினாரா? ஆமாம் பிரதர், இந்த பாருங்க. சரிப்பா, நீ ரட்சிக்கப்பட்ட. ஆமாம், அல்ல, இது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்பது நான் ஒரு பாவின்ற உணர்கிற ஒரு மாற்றம். சமயம் சொல்லுவாங்க, பிரதர் நான் ஆஃபீஸில் ஒரு பேப்பர் கூட நான் திருட மாட்டேன். அது சுயநீதி. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனாக, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு சாட்சி பாரு. இன்றைக்கி பாருங்கள், அதெல்லாம் சுய நீதியின் வாழ்க்கை. அது ரட்சிப்பு அல்ல, அது ரட்சிப்பு அல்ல. பைபிள் என்ன சொல்லுது? ரட்சிப்பு என்பது என்ன? ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக ஒரு மனிதன் மீட்கப்படுகிற காரியம். நான் ஒரு பாவி என்று உணர்கிற அந்த உணர்வு எனக்குள்ளே வருகிறது. என்னுடைய பாவ தன்மை என்பற உணர்வுக்குள்ளே நான் வர்றேன். அந்த உணர்வுக்குள்ளே வரும் பொழுது என்னை யார் மாற்ற முடியும்? யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? பவுலில் தான் ரோமரில் கதறுகிறார், யார் என்னை மாற்றக்கூடும்? நிர்பந்தமான மனுஷன் நான். ரோமருக்கு நிருபத்தில் பாருங்கள், பவுல் கதறுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை மாற்றக்கூடும்? ஓ wretched man I am, என்னை யார் மாற்றக்கூடும்? நான் இப்படி வாழ்கிறேனே. தன்னுடைய பாவத்தை குறித்த ஆழமான ஒரு உணர்வுக்குள்ளே வருகிற அந்த உணர்வு இல்லாமல் நீ என்ன தான் செஞ்சு என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். நீ திருப்பி கொடுத்து என்ன பிரயோஜனம்? மற்ற இடத்துல போய் பெற. ஆனால் அதே பாவம் தான் இருக்குது, அதே தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவன்றாங்க, அதே கோள் சொல்கிறாங்க, அதே சண்டை போடுறாங்க. அதே விதமாக டாப் லீடர்ஸ். எனக்கு திருமணமான பொழுது நான் தெரியாதனமாக சில பாவங்களை போய் அறிக்கை செஞ்சிட்டேன். ஏன்னா ஊழியத்தை அழிக்க செய்யணும். அது எப்படியோ ஊழியக்காரருடைய மனைவிக்கு போயிடுச்சு. ஊழியக்காரருடைய மனைவிக்கு போனால் அந்த பெண்கள் கூட்டத்துக்கே எல்லாம் தெரியும். அது பெரிய ஒரு இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு பாவத்தை போய் சொல்லிட்டேன். அந்த சகோதரியினுடைய சகோதரி அப்போ அங்கே வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இது யாரையும் நான் குற்றம் சாட்ட விரும்பலை, இது ரட்சிப்பா அல்ல. அந்த சகோதரி மெதுவாக, அவங்க சர்ச்சில் ஒரு லீடருடைய மனைவி, அவங்க என்னுடைய மனைவி இடத்துல போய் சொன்னாங்க,
இது ஒரு துணி, அதில் ஒரு இது, நகோமி தெரியுமா உனக்கு, உங்கள் வீட்டுக்காரரு இந்த மாதிரி செஞ்சிட்டாராமே. ஆனால் என் மனைவி அது ஒரு பெருசாக எடுத்துக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய பாவம் இல்லை. நான் தான் சில சமயத்தில் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆனப்போ அங்கங்கே சுற்றிட்டேன், அதுவும் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஆனால் மெசேஜ் போட்டு இடி இடின்னு இடிக்குது, ஊழிய காட்டுத நீ செய்தியை மறைச்சா நீ அவ்வளவுதான். மீறி போனால் மிரியாமனுடைய கதை தான். ஆனால் அருமையானே, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் இப்படி பேச முடியுமா? இது ரட்சிப்பு அல்ல. 17 வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் எங்களுக்கு முதல் கிறிஸ்மஸ் வந்தது. சொன்னாங்க, முதல் கிறிஸ்மஸ்க்கு உங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகிறதெல்லாம் தப்பு, பாரம்பரியம் அது. நாங்கள் போகலை. அப்போ எங்களுக்கு பஸ்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏற்காட்டுக்கு போய் இதுக்கே சொல்கிறேன்னா, ரட்சிப்புங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற மெய்யான மன மாற்றங்க அது. நாங்கள் ஏற்காடு மல்லூரில் இருக்கிறோம். ஏற்காடில் போய் ஜெபம் பண்ணலான்னு நினச்சிட்டு ஒரு நாள் ஒரு என்ன ஆண்டவர் கொடுத்தார். அப்போ எங்களுக்கு ஒரு 2 வீலர் கூட கிடையாது. அங்கே மல்லூர்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கே பாப்பா எல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் எல்லாம் ஒன்று தான். ஏற்காடு ஏறி போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அது எப்படியோ கண்டுபிடிச்சா, எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி ஏற்காடு போனீங்கன்னு பிடிச்சிட்டாங்க. அம்மையாலே உண்மையாக சொல்கிறேன், ஜெபம் ஆண்டவர் கேட்குறார். அன்றைக்கு ஏற்காட்டில் இப்போவும் நாங்கள் ஏற்காடுக்கு போகிறோம் ஜெபத்துக்கு. எங்கள் அப்பா 9 வயசு வரைக்கும் ஏற்காட்டில் மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். 9 வயசுக்கு தான் பள்ளிக்கூடமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போகிறார். எதுக்காக சொல்கிறேன், ஆண்டவருக்கு சாட்சியாக சொல்கிறேன். இன்றைக்கி அவருடைய பேர் அந்த இடத்துல ஒரு சாட்சியாக இந்த மருத்துவ சேவை செய்யும்படியாக ஜெபத்தினால. அதுமாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் மெய்யான மன மாற்றத்தை கொடுக்கணும். அது யாராக இருந்தால், நானாக இருந்தால் சரி, என் மனைவியாக இருந்தேன், யாராக இருந்தால் ரட்சிக்கப்பட்டால் இல்லை. ஆனால் ஃபெலோஷிப்பினுடைய ரட்சிப்பை ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள. நான் ஓப்பனாக பேசிட்டேன், சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு சொல்லிட்டேன், வேறு வழி கிடையாது. ஆனால் ஃபெலோஷிப் ரட்சிப்பு சரியில்லை, சரியான போதனை இல்லை, அது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்பது என்னன்னா, பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்படும்படியான காரியத்தை பார்க்கிறோம். இன்னொன்று என்னென்னா, அவங்கள மறுபடியும் ரட்சிப்பில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவங்க நினச்சிட்ருக்கிறவங்கள நானே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன். கட்டுனதை இடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஒரு தவறான மனதை கொடுத்த பின்னால் அவங்கள மறுபடியும் இடித்து கட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்போ ரட்சிப்பு என்பது என்ன? ரட்சிப்பு என்பது ஆத்துமாவில் குணப்படுதல். உலகத்துக்கொத்த வேஷத்தை நான் தரிப்பதல்ல, ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழுகிறது, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறது. ஆண்டவருடைய நாமத்தை நான் தூஷணப்படுத்தும்படியாக எதுவுமே இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை மற்ற இடத்துல பேசணும். பாவின்ற ஒரு உணர்வு எனக்கு வரணும். ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கை ஒரு மனந்திரும்புதலின் வாழ்க்கை. அது நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்னையிலிருந்து ஒரு மனந்திரும்புகிற ஒரு பாவியாகத்தான் நான் வாழுகிறேன். நான் இன்றைக்கும் ஒரு மனந்திரும்புகிற ஒரு பாவி தான். ஏன்? என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் மாற்றப்பட வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. தவறு செய்யும் பொழுது ஆண்டவனோடு கூட பேசுகிறார், மாற்றுகிறார், விடுதலையாக்குகிறார்.
இன்றைக்கி நான் கர்த்தருக்குள்ளாக சொல்ல முடியும், தேவன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், பல காரியங்களை குறித்து விடுதலையாக்கி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் பொறாமையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், பெருமையிலிருந்து நிச்சயமான என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய மாம்ச இச்சைகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் 17 வருடங்கள் நான் போராடி கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான மன மாற்றம் இருந்ததை குறித்து நான் சாட்சியாக பெருசாக சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிற அருமையானே, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்கிறார், ஏன்னா நான் இதை சில சமயங்களில் வெளியரங்கமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா உன்னுடைய ஆத்துமாவை குறித்து நான் கணக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். உன்னை தவறாக இல்லைன்னு சொன்னால் நான் குற்றவாளி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இடிக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் பைபிள் காலேஜில் படிக்கிறேன், எங்கே லண்டனில் படிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டம். லண்டனில் சத்தியத்தை கேட்டாலும் கூட படித்தாலும் கூட அதனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? 17 வருடங்களாக நான் அதில் சிக்குண்டிருந்தனால என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு விதத்தில் ஒரு வருஷத்திலே நான் அந்த படிப்பிலேருந்து வெளியே வந்ததுக்கு காரணம் இந்த சுவிசேஷத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா 17 வருடங்களாக அதில் நான் ஊறி போயிருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் அந்த சத்தியத்தை எனக்கு உணர்த்தின பொழுது, இயேசுவின் பலி என்பது ஒரு மனித வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலி என்ற அந்த உண்மையான சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில் முழுமையான மீட்புக்குள்ளாக என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திற்று. முழுமையான ஒரு சத்திய வழிக்குள்ளாக வாழ்வதற்கான ஒரு விடுதலை எனக்கு கொடுத்திற்று. நான் இன்னைக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா நான் புல்பீட்டில் இருந்து பேசுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் உலகத்துக்காக வாழ விரும்பலை, ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தேவ ஆவியார் நிச்சயமாக என்னை மாற்றி இருக்கிற என்பதை குறித்து சொல்ல முடியும். இன்னைக்கு நீ சொல்லு, நீ இந்த காரியத்தில் சரியில்லைன்னு சொல்லு, என்னை தரை மட்டுமாக தாழ்த்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்ன கேட்டால் தவறுனா அதை நியாயப்படுத்துவது ஒரு ஊழியக்காரனுடைய அழகு அல்ல, அது சரியில்லை. ஏன்னா என்னுடைய ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். அவர் என்னை ஊழியனாக உத்தரவாதியாக நிறுத்தியிருப்பானா அதுக்கு தகுதியாக நான் காணப்படுவது அவசியம். அதை விட்டு நான் விலகி போவேனால் ஆண்டவருக்கு முன்பாக நான் தண்டனை தான் அனுபவிக்கணும். ஆக அருமையாளை மிக தாழ்மையாக நான் பேசுகிறேன், யாரையும் குற்றம் சாட்டும்படியாக பேசுகிறார் நினைக்க வேண்டாம். பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் அங்கே, இதுதான் சொல்கிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு புத்தகத்தை பாருங்கள். தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்களில் அவர் விதமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாலுமே அவர் ஒரு ஊழியக்காரனாக அந்த இடத்துல பேசுகிறார். அந்த 14 பேசுகிறார், 13 பேசுகிறார். 1 தீமோத்தேயு 1:13 நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படிதான் நான் வாழ்ந்தேன். கொடுமைன்னா ஒரு பெரிய கொடுமைன்றதில் என்னுடைய வாழ்க்கையில் வேறமாக நடந்தேன். நான் மனசு மாம்ச விரும்பினங்களை செய்து கொண்டு வாழ்ந்தேன். ஆனால் இங்கே சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. The work of grace changed my heart. கிருபையினுடைய அந்த செயல்பாடு என்னுடைய இருதயத்தை மாற்றி இருக்கிறது. நான் ஒரு இதுக்காக சொல்லலை, பல காரியங்களை பல கோடிகளை இழந்த ஒரு மனுஷன் நான். ஆண்டவருக்காக நான் இன்னைக்கு ஆதாயத்துக்காக ஊழியம் சேரல, ஆண்டவருக்காக. இந்த நிலம் இன்னைக்கு 1 கோடிக்கு மேலே. இதை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எழுதி கொடுத்து தான் இங்கே நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன். ஆதாயத்துக்காக நான் நிற்கலை. எதுக்காக சொல்கிறேன்னா, என்னை ஆண்டவர் மாற்றினார் என்பதனுடைய உண்மையான அத்தாட்சி என்னுடைய வாழ்க்கையில் தியாகம் இருக்கா, என்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இருக்கா, ஒப்பு கொடுத்தல் இருக்கா, மற்றவர்களை நேசிக்க முடியுதா, மற்றவருடைய துன்பங்கள் பாடுகளை தகிக்க முடியுதா, மற்றவருடைய பாடுகளில் நான் என்னை உண்மையான விதத்தில் நான் பங்கு பெறுகிறேனா. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய கண்ணுடைய ப்ராப்ளத்தினால் அங்கே போனால் ஒரு 1000 சில்லற ரூபாய்
என்னுடைய கண்ணாடி அது இல்லை, அதனால் ரொம்ப நாள் நான் கஷ்டப்படுறேன். கேட்ட பொழுது நான் யோசித்தேன், ஒரு சகோதரன் அவருக்கு முடியல, ஆனால் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் நல்லபடியாக வச்சுருக்கார், அவருக்கு உதவி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டு சரியாக விசாரித்து என் பேரை சொல்லுங்கள், ஏன்னா அந்த இடம் எனக்கு தெரியும். எதுக்காக சொல்கிறேன்னா, யாருமே என்னை பார்க்கல, என் மனைவி கூட தெரியாது. ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு நான் ஒரு வேளை அந்த சோதனை பேசுகிற பின்னால் பார்க்கலான்னு வச்சுட்டேன். ஆனால் அதுக்கு பின்னால் நான் யோசித்தேன், அந்த சோதனுடைய நிலையை நான் எண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு உதவி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையானே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேச்சில் அல்ல, வாழ்க்கையில் என்பது நடத்தையில். நீ உண்மையான மன மாற்றம், அதான் பவுல் சொல்ல, சுவிசேஷத்துக்கு நீ பாத்திரமாய் நடந்து கொள். உடைய வாழ்க்கை பேசட்டும், உடைய வாழ்க்கை நீ உண்மையான தேவனுடைய பிள்ளை என்று சொல்லட்டும். போராட்டம்தான். எனக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் உண்மையான விதத்தில் காசு பணம்னா அவங்களால அதில் வெளிவர முடியலைங்க. காசு பணம் எனக்கு நிறைய பேர் தெரியும், நல்லா பேசுவாங்க, வெளியே வர முடியல, அதிலிருந்து மீளவே முடியல. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் அதிலிருந்து விடுதலை கொடுக்கலன்னா அப்போ நீ எப்படி உண்மையான கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற நான் கேட்குறேன். உடைய வாழ்க்கையில் நீ சாட்சியாய் வாழுகிறது தான், எல்லாத்திலும் சாட்சியாய் வாழுகிறது தான். இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், உடைய வாழ்க்கையில் வாட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல்? உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவான இலக்கு என்ன? எதை நோக்கி நீ ஓடிட்டுருக்கிற? அதுக்கு முன்னால் பிலிப்பியர் நிருபத்தில் அதை காமிச்சு நான் போகிறேன். நம்முடைய நேரம் குறுகிடுச்சு, ஆனால் கூட நான் பார்க்க முடிக்கிறேன். ஏன்னா பவுலுக்கு ஒரு இலக்கு இருந்தது. பவுலுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கும் நிச்சயமாக இந்த இலக்கு இருக்கும். அந்த இலக்கு இல்லாதவன் ரட்சிக்கப்படாதவன். நான் நேர்மையாக சொல்கிறேன், he is not a person who is saved. ஏன் தெரியுமா? அவனுக்கு உண்மையான விதத்தில் தேவ ஆவியானுடைய மனமாற்றம் நேரிடவில்லை. இஸ் a casual Christian. அவன் ஒரு வழக்கமான கிறிஸ்தவன், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன். அவனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும் மட்டுமா வாழுகிறவன். அவன் எங்கே போவான்னு உனக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது. நீ அதில் ஒரு கூட்டமாக போயிடாத, அதில் ஒரு கூட்டமாய் போய் உன்னுடைய ஆத்துமாய் இழந்து போயிடாத. விசாலமான வழி உனக்கு ஏற்றது அல்ல. பிலிப்பியர் நிலத்தில் பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? 3வது அதிகாரத்தை பிலிப்பியர் 3 சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்கிறாரு, எனக்கு அவர் எப்படி ஓடுறாங்கிறார் பாருங்க. 13 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனான் என்று சொன்னாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? For what purpose God has caught me? என்னை மாற்றினது எது? சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நான் நடப்பேனானால் எனக்கு ஆண்டவர் ஒரு லக்கை வச்சிருக்கிறாரா? ஆமாம், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு லக்கை வைத்திருக்கிறார். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எப்படி தொடர்றேன்? ஆசையாய் தொடருகிறேன். அதனாலே அந்த விதமான காரியம் இருக்கா? அந்த போராட்டம் எனக்குள்ளே இருந்தது 17 வருஷமா. அதனால் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல, நிறைய அநேக அருமையான பரிசுத்தவான்கள் அந்த சபையில் நான் பார்த்துருக்குறேன், என்றைக்கும் இருக்கிறாங்க. நான் அதை நான் தப்பாக சொல்லலை. ஆனால் அந்த போதனை சரியில்லை என்பதை குறித்து தான் நான் பேசுகிறேன். அநேக பரிசுத்தவான்கள் நல்ல சாட்சி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருந்தாங்க, இருக்கிறாங்க. நான் அதை தப்பாக சொல்லலை. ஆனால் போதனை சரியில்லைன்றது தான் நான் குற்றஞ்சாட்டை, யாரையும் குற்றம் சாட்ட முடியாது விரும்பலை. அதில் தான் நான் 17 வருஷமாக இருந்தேன். என் வாழ்க்கை என்னங்கிறது எனக்கு தெரியும். பவுல் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்தாயிற்று என்று நினைக்கல, ஆனால் ஆசையாய் பின்தொடர்கிறேன். சகோதரரை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இன்னைக்கு நான் நேர்மையாக கேட்குறேன், டு யூ ஹேவ் அ கோல்? உனக்கு ஒரு இலக்கு இருக்கா? உனக்கு ஆண்டவர் இலக்கை நியமிச்சிருக்காரா? We don't have a goal, you are not a Christian. உனக்கு இலக்கு இல்லைன்னா உனக்கு கிறிஸ்தவன் அல்ல, நீ உலகத்து மனிதன். இந்த உலகம்தான் உனக்கு இலக்கு. நீ பிறக்கும் போதே உலகம்தான் உனக்கு இலக்கு. ஆண்டவரோடு நான் பேசுகிறோம், ஆண்டவரோடு வாழணும், அங்கே போய் சேரணுங்கிற இலக்கு உனக்கு இல்லை. அதனாலே உன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடாத. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப்.
வாழ்க்கையை, உன்னுடைய காலங்கள், நேரங்கள் எல்லாம் வீணடிச்சிடாத. ஏன்னா உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற லக்கை உனக்கு தெரியுமா? நீ ஆண்டவரோடு பேசுகிறையா? அவரோட பேசுகிறாரா? உன்னை குறித்து அவர் இடைப்படுறாரா? உன்னுடைய குற்றங்களை குறித்து பேசுகிறாரா? உன் பாவத்தை குறித்து பேசுகிறாரா? மனம் திரும்புறையா? மனம் திரும்புதல் என்னைக்கோ நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டேன் இல்லை, அனுதின மனம் திரும்புதல். ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தோடு நீ பிரயாசப்படுறியா? அப்படின்னா என்ன? ஐயோ நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, உண்மையாக ரட்சிக்கப்படலையோ, ஐயோ ஆண்டவரே என்னை விட்டுடாதீங்க. அதான் பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்படுறது. ஆண்டவர் கிருபையாக ரட்சிக்கிறார். ஆனால் உனக்கு உத்தரவாதம் உண்டு. ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா? அப்போ ஏன் இப்போ சமயங்களில் ஐயோ அந்த தப்பு நான் செய்யறனே, அந்த தப்பு செய்யறனே, அப்போ ஏன் எனக்கு விடுதலை இல்லை? ஏன் எனக்கு விடுதலை இல்லை? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவில்னு சொல்லி வேதம் சொல்லுதே. அப்போ என்னை விடுதலை இல்லை. என் வீட்டில் இன்னும் சண்டையும் சச்சரவுமாக இருந்துட்டுங்க. என்ன கிறிஸ்துவ குடும்பம் அது? அது கிறிஸ்தவ குடும்பம் அல்ல. அதுமாதிரி உன் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் தேவை. அதை நீ ஒத்துக்க. பவுல் சொல்ல அடைந்தாயிற்று இனம் தேறினான் என்ற நாமல் எதற்காக அழைக்கப்பட்டேனோ. பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவும். இதே சிந்தை தான் உனக்குள்ளே இருக்கணும். நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஏன் எனக்குள்ளே இந்த மாற்றம் இல்லை? ஏன் எனக்குள்ளே விடுதலை இல்லை? ஏன் துன்பத்தை கண்டா நான் உலக மனுஷனை போல கதறுகிறேன், அழுகிறேன், புரளுகிறேன்? எனக்கு விசுவாசம் இல்லையா? தீமோத்தேயுக்கு இந்த வசனத்தை பார்த்து நம்ம முடிப்போம். பவுல் 1 தீமோத்தேயில் சொன்னார். 1 தீமோத்தேயில் அம்மையாலே இது கர்த்தருடைய வசனம், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத உம்முடைய கருத்தில் இருக்குது. பவுல் சொல்கிறார் பாவிகளை ரட்சிக்க. 14 சொல்கிறார் 1 தீமோத்தேயு 1, கிருபை என் வாழ்க்கையில் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பார்த்த worthy of all, எல்லாத்துக்கும் உண்மை. பிரதான பாவி நான். இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தாழ்த்த முடியாதபடிக்கு உன்னுடைய பெருமை உன்னை ஆட்கொள்ளுகிறதா? உன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள முடியலையா? நீ இன்னும் மாற்றப்படலைங்கிறத உன்னால் ஒத்துக்கொள்ள முடியலையா? நீ இன்னுமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை அப்படின்ற உன்னால் ஒத்துக்கொள்ள முடியல. இன்னைக்கு காலையில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். இயேசு உன்னை பற்றி என்ன சொல்லுவார்? ஒருவேளை இப்போ பார்த்து இயேசு உன்னை பார்த்து என்ன சொல்லுவார்? நிச்சயமாக அவர் ஒரு நாள் கடைசியாக சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஒன்றா உன்னை பார்த்து நல்லது உத்தமம் உண்மை ஊழியன்னா ஒரு விசுவாசியத்தான் சொல்ல. நல்லது உத்தம உண்மையில் ஊழியனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த. இன்னொன்று சொல்கிறாரு, புதைச்சிட்டான் போய் சோம்பலும் பொல்லாத ஊழியன், wicked and lazy. Only 2 statements Jesus will declare. உன்னை கடைசியாக பார்த்து சொல்லுவார், நல்லது உண்மையும் உத்தமமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த உன்னுடைய எஜமான் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லுவார். அல்லது பொல்லாத சோம்பலானவனை cast into the hellfire. நீ எங்கே போகிற? சிலுவையை பார். இந்த தாழ்த்த முடியலன்னா, உன்னுடைய உண்மையான நிலையை ஒத்துக்கொள்ள முடியலன்னா, நீ அதை மறைக்க முயற்சா, இப்படித்தான் வாழ்வேன் தொடர்ந்து வாழ்வாயானால், இட் ஷோஸ் தட் யூ ஆர் ஸோ ப்ரவுட். நீ ரொம்ப பெருமை உன்னை உன் கண்களை மறைச்சிருக்குது. பெருமை மனம் திரும்பக்கூடாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக நாசமாக்கி கொண்டிருக்கிறது. அதனாலே பவுல் சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்து அவர்கள் இல்லை, எனக்கு தான் ரொம்ப தேவை. ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ நீட்ஸ் ஹிஸ் டச். இந்த தாழ்மை இல்லாமல் ரட்சிப்பில்லை. நோ சால்வேஷன் வித்அவுட் ஹியூமிலிட்டி. சிலுவை எண்டை தாழ்த்து. நம்ம எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன? இங்கே இருக்கவங்க எத்தனை பேர் உண்மையாக அதை படிச்சிருக்கீங்க? உண்மையாக அவனை தாழ்த்தாய்த்தமாக இருந்தால் ஆண்டவர் ஒன்று சொன்னார். ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு சொன்னார், சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது.
உன்னுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? வாட் இஸ் மை அல்டிமேட் எய்ம் அண்ட் கோல்? ஆண்டவரே, நான் ஒருவேளை எப்படியும் மோட்சம் போயிடுவேன்னு சொல்லிட்டு லக்கு இல்லாமல் நான் வாழ்வேனானால் பவுல் சொல்லுகிற காரியத்தை குறித்து அது தவறா? ஆண்டவரே, நான் தாழ்மைப்படாமல் ரட்சிப்பு இல்லை, என்னை பாவிய தன்மை உள்ளவன் என்ற என்னுடைய உண்மையான நிலையை ஒத்துக்கொள்ளாமல் ரட்சிப்பு இல்லை, சரி சரி என்று நான் போவேனானால் ஆண்டவரே, நீர் என்னை குறித்து என்ன சொல்லுவீர்? நல்லது, கொஞ்சம் பொறுப்பை கொடுத்தப்பா, அதில் உண்மையாக இருந்தப்பா, இந்த உலகத்தில் உனக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுத்ததில் உண்மை, அல்லது கொடுத்த அந்த சத்தியத்தை எல்லாம் நான் கேட்டுட்டு கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டு இன்றைக்கி நான் ஆண்டிடத்தில் நிற்பேனானால் பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. ஆண்டவரே, எங்கள் ஒருவரை குறித்து அப்படி சொல்ல வேண்டாம், என்னை குறித்து அப்படி சொல்லப்பட வேண்டாம். ஆண்டவரே, ஒருவேளை நீர் சொல்லும்படியான ஒரு காரியமாக இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். என்னுடைய ரகசியங்கள், என்னுடைய நிலைகள், என்னுடைய ரகசிய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். என்னை பார்த்து நீர் இன்றைக்கு என்ன சொல்லுவீர்? எங்களை பார்த்து நீர் என்ன சொல்லுவீர்? ஆவியானவரே, உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.